பொதுவாக ஒரு நாட்டின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது அடிக்கடி நடக்கும் சாதாரண நிகழ்வுதான். ஆனால் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது மிக மிக அரிதாக நடக்கும் நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவர் அதிபராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து 8 முறை மட்டுமே வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார் என கூறப்படுகிறது. இப்படியான சூழலில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அதிபர் கிம் ஜாங் உன் ரயிலில் சென்ற சம்பவம் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. அவர் சென்ற ரயிலில் அதிநவீன ஆயுதங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த ரயிலின் வியக்க வைக்கும் தகவல்கள் என்ன பார்க்கலாம். நேற்று சீனாவில் 2ஆம் உலகப் போரில் வென்றதை குறிக்கும் வகையில் வெற்றி தினம் என்ற பெயரில் மிக பெரும் விழா நடந்தது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான ராணுவ அணிவகுப்பில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டார். இதில் கலந்து கொள்வதற்காக அதிநவீன ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட ரயிலில் புறப்பட்டுச் சென்றார். வடகொரிய அதிபர் சென்ற பச்சை நிறம் கொண்ட இந்த ரயில் நகரும் கோட்டை என்றும் கவச ரயில் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த ரயில் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. இதன் காரணமாகவே ரயில் அதிக எடை கொண்டதாக இருக்கிறது. இந்த ரயில் அதிகபட்சம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்லும். அத்துடன் ஏவுகணைகள், வெடிகுண்டுகள் துளைக்காத உலோகத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த ரயிலில் ஹெலிகாப்டர்களும் உள்ளன. ஆபத்து நேரத்தில் இதை பயன்படுத்தி தப்பிச் செல்லும் வசதியும் உள்ளன. அதே போல இந்த ரயிலில் சேட்டலைட் போன்கள், கான்பரன்ஸ் அறைகள், பார்வையாளர்கள் அமரும் இடம், சொகுசு படுக்கை அறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. சொகுசு விமானத்தை மிஞ்சும் அளவில் இந்த ரயிலில் பாதுகாப்பு வசதிகள் உள்ளன. இந்த ரயில் அதிநவீன ஆயுதங்களை கொண்டுள்ளது. ரயில் சக்கரங்களை அவ்வளவு எளிதில் எந்த வெடிகுண்டுகளாலும் துளைக்க முடியாத வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி பல உச்சகட்ட பாதுகாப்பு வசதிகள் இருப்பதால் தான் இந்த பச்சை நிற ரயிலை கிம் ஜாங் உன் விரும்புவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஒருமுறை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க 4500 கிலோமீட்டர் தூரத்தை 2 நாட்கள் ரயிலில் பயணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.